தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிய கறிக்கடை ஊழியர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிய கறிக்கடை ஊழியர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். மதுரை பெரியார் பேருந்து நிலையத்துக்கு அருகே மகபூபாளையம் மாப்பாளையம் என்ற ஊர் உள்ளது. அந்த நகரில் மாட்டுக்கறிக்கடை அந்த பேருந்து நிறுத்தத்தின் பின்புறம் இருக்கும். நிறைய மாட்டுக்கறி கடைகள் இருக்கும். முன்பு மதுரையிலே ஒரே ஒரு இடத்தில்தான் மாட்டுக்கறி கடை உண்டு. அது மதுரை மாப்பாளையம். தற்பொழுது பல இடங்களில் மாட்டுக்கறி கடைகள் உள்ளன. மாட்டுக்கறிக்கு பெயர் பெற்ற அந்த ஊர்தான், அந்த நகர்தான் மாப்பாளையம் என்ற அந்த ஏரியா. ஏறத்தாழ ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்பாக கொள்ளை நோய் பரவியது. தமிழகம் எங்கும் கொள்ளை நோய் பரவியது, கால்ரா பரவியது. அந்த பகுதி சுகாதாரம் இல்லாத ஒரு பகுதியாக இருந்தது. அந்த கொள்ளை நோய் பரவிய அந்த இடத்தில் அநேகம் பேர் மரணமடைந்தார்கள். அதில் ஒரு சில கிறிஸ்தவ வீடுகளும் உண்டு. ஆனால் அந்த கிறிஸ்தவ வீடுகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. மரணம் அவர்களை அண்டவில்லை. அங்கு உள்ள அந்த கறிக்கடையில் பணியாற்றுபவர்கள், அங்கு உள்ள மக்கள் மத்தியில் காலரா பரவியது. அநேக மக்கள் இறந்தார்கள். அவர்கள் அந்த கிறிஸ்தவ மதத்தினர் வீடுகளுக்கு சென்று தங்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி கேட்டுக்கொண்டார்கள், வேண்டினார்கள். பின்பு அவர்களோடு இணைந்து அன்னை மரியாளிடம் வேண்டுதல் செய்ய ஆரம்பித்தார்கள். பல பகுதிகளில் கால்ரா பரவிக்கொண்டு வந்தது. ஆனால் மாப்பாளையம் பகுதியில் கால்ரா பரவியது நின்றுவிட்டது. காலரா கட்டுப்படுத்தப்பட்டு விட்டது. மற்ற பகுதிகளில் காலரா அளவுக்கு அதிகமாக பரவி அநேக மக்கள் மரணமடைந்தார்கள். ஆனால் மாப்பாளையம் பகுதியில் கட்டுப்படுத்தப்பட்டது. இது அங்கு உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய அதிசயத்தை கொடுத்தது. அவர்கள் தாங்கள் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுவதாக ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்தார்கள். அதாவது காலரா பரவுவது நின்றுவிட்டால் அன்னை மரியாளின் பக்தர்களாக தாங்கள் மாறுவதாக வேண்டுதல் செய்திருந்தார்கள். காலரா நின்றுவிட்டது, உயிர் பலி நின்றுவிட்டது. பின்பு அந்த கறிக்கடை ஊழியர்கள் 60 குடும்பத்திற்கு மேற்பட்டோர் அவர்கள் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிவிட்டார்கள். அவர்கள் தற்பொழுது வருடந்தோறும் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் மற்றும் அருகில் இருப்பவர்கள் ஒவ்வொரு தவக்காலத்தின் பொழுதும் ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்டவர்கள் மதுரையிலிருந்து அன்னை வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு பாத யாத்திரை செல்வார்கள். ஒவ்வொரு தவக்காலத்தின் பொழுதும் பாத யாத்திரை சென்று அன்னை மரியாளுக்கு நன்றி செலுத்தி வருகிறார்கள். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் உட்பட பலர் நடந்து செல்கிறார்கள். சனிக்கிழமை மதியம் 4 மணிக்கு, மதியம் 1 மணிக்கு அவர்கள் தங்களுடைய பாத யாத்திரையை தொடங்கினார்கள் என்று சொன்னால், வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு வேளாங்கண்ணி போய் சென்று விடுவார்கள். வழியிலே பல ஊர்களில் தங்கி செல்வார்கள். இவர்கள் வேளாங்கண்ணி சென்றடையும் பொழுது அவர்களுடைய குடும்பம் பேருந்திலே வந்து வேளாங்கண்ணி சென்றடைந்துவிடும். அவர்களுக்காக ரூம் புக் பண்ணி காத்திருப்பார்கள். பின்பு 2 நாட்கள் தங்கியிருந்து அன்னை மரியாளை தரிசித்துவிட்டு அன்னை மரியாளுக்கு நன்றி செலுத்திவிட்டு வருகிறார்கள். இது பாரம்பரியமாக செய்து வருகிறார்கள். மிகவும் மகிழ்ச்சியான விஷயம். அன்னை மரியாள் அந்த கறிக்கடை ஊழியர்கள் மத்தியில் அற்புதம் செய்தார். அன்னை மரியாளை நம்புவோம். ஆண்டவர் வழியாக, ஆண்டவர் அன்னை மரியாள் வழியாக நமக்கு ஆசீர் வழங்குவார், அற்புதங்களையும் செய்வார். ஆமென்.